வணக்கம். தமிழன் எக்ஸ்பிரஸ் 1.0. இப்போது நம்ம ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் நத்தம் ரோடு தவசிமலையில் மலை அடிவாரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸாக அமைஞ்சிருக்கு. சரியாக தார் ரோடு முகப்பு நமக்கு ஒரு 50 அடி குறையாமல் இருக்குது. 50 அடியிலிருந்து ஒரு 25 அடி டிஸ்டன்ஸ்லேயே நம்ம காட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அந்த இடத்த தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த 1 ஏக்கர் காட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மாமரம், புளிய மரம் 2 மட்டும் அமைஞ்சிருக்கு. ஊட சின்னதாக ஒரு வாகை மரம், சந்தன மரம் 1 இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. காட்டுக்கு பக்கத்தில் வேலி போட்டிருக்காங்க. இதனால் நமக்கும் அவங்களுக்குமான வரையறை தெளிவாக இருக்குது. காடு அமைப்பு எப்படி இருக்குன்னா, நல்லா சதுக்கமாக ஓர்ஸாக இருக்குது. மாமரம் எல்லாமே நல்லா பூ விட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா உரைக்கேணி நமக்கு இருக்குது. மழை காலத்தில் மழை தண்ணி அதில் ஒதுங்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு சின்னதாக குட்டை வெட்டியிருக்காங்க. புளிய மரம் நல்ல காப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 மரம் குறையாமல் நம்ம வீடியோலையே பார்க்க முடியும். நல்ல ஒரு சதுக்கமான தோட்டமாக இது அமைஞ்சிருக்கு. காடு நல்ல ஒரு வளமான மண்ணோட அமைஞ்சிருக்கு. பார்த்தாலே நல்லா தெரியும். இது செம்மணலும் இல்லாமல் சரளையும் இல்லாமல் 2க்கும் நடுத்தரமாக அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு பார்வைக்கான இடமாகவும் ஒரு அமைதிக்கான இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம இடத்தோட அடிப்பகுதியிலேருந்து நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்க இந்த மலைப்பகுதியான வியூ நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதுதான் இதில் இருக்கிறதுலே நல்ல ஒரு ஹைலைட்டு. நல்ல ஒரு அமைதியான பிளேஸு. ஊரடி இடம்தான். பக்கத்தில் ஒரு 50 குடும்பம் வசிக்கிறாங்க. இது நம்ம ரோட்லேருந்து நான் எடுத்த ஒரு அழகான பிக்சர். நம்ம காட்டுக்கு போகிறதுல ஒரு 300 மீட்டர் தூரத்தில் எல்லோரும் வாங்கி போட்டு நல்லா அழகாக அமைப்பாக வச்சுருக்காங்க தோட்டத்தை. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏரியா. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோ நம்ம பதியலாம்.